Praise the Lord. எல்லாருக்கும் ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த நாளை நமக்கு கொடுத்ததுக்கு நன்றி. வென்கூவர் தமிழ் கிறிஸ்டியன்ஸ் ஃபெல்லோஷிப் சார்பில் அனைவரையும் ஈஸ்டர் திருநாளில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜெபத்தோடு இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். Isn't it a great joy to come together and worship our God this morning, this risen day? David says in Acts 2, verses 25 to 28, he says, he has this vision about this resurrection. David has this vision about the resurrection, and he says, he rejoices and he says, I saw the Lord always before me, because he is at my right hand. I will not be shaken. Therefore my heart is glad and my tongue rejoices. My body also will live in hope. In another translation it says like this, no wonder my heart is filled with joy and my mouth shouts his praises and my body rests in hope. I'll say that again. No wonder my heart is filled with joy and my mouth shouts his praises. My body rests in hope. Hallelujah. We'll read that in Tamil now. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்து என் நாவு களிகூர்ந்து என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். My mouth shouts his praises. நீங்கள் ஜூமில் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தரை நம்ம மகிழ்ச்சியோடு அவரை நம்ம இந்த நாளில் நம்ம கொண்டாட போகிறோம். இந்த முதல் பாட்டு நம்ம பாடும்போது, ஆண்டவரே உண்மை எங்கள் துதியினால் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Let's all sing this with a heart of joy, with being filled with joy about this hope that we have right now in Christ Jesus, our Lord and our King. Let's sing this song. Lord, I lift your name on high, O God. For you came from heaven to earth to take my debts away, and you went from the cross to the grave so that I would have a new life, so that I would have hope in this life, O God. நம்ம இந்த பாட்டை ஒன்றா சேர்ந்து பாடலாம். Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross. From the grave to the sky, Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Unnorodi paadlam. Lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high.
அவர் சாவை வென்றவர். ஹalleluya. எல்லாரும் ஹalleluya சொல்லலாமா? அவர் சாவை வென்றவர். ஹalleluya. அவரை போல் யாரும் இல்லை இந்த உலகத்துல. அவர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், அதிசயங்கள் செய்பவர். அவர் நம் அருகில் இருக்கிறார் இந்த வேளையில. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். Let's all lift our hands together. யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி
ஜீவனின் அதிபதியே, அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். Let's all declare this together. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா. நீங்க எங்க இருந்தாலும் உங்க கைகளை உயர்த்தி let's worship our King of Kings this morning. Oh, Alleluia, Hosanna, Alleluia, Hosanna. He's the one who risen up from the grave. He's the one who rose up from the grave. He gives you hope and a new life. Alleluia, Hosanna, Alleluia, Hosanna. இன்னொரு வாட்டி உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். We worship you, Lord. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, He's the one who's seated in the heavens. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். We lift you up in our praises, Lord. Oh, Alleluia, Hosanna, Alleluia, Hosanna, Alleluia, Hosanna, Alleluia, Hosanna, Alleluia.
ஒண்ணா சேர்ந்து சொல்லலாமா? இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. Let's all declare. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. The Bible says that he is given the name above every other name. அவருடைய நாமம் எல்லாத்துக்கும் மேலும் உயர்ந்தது. Open your mouths and worship the King of Kings, the one who rose from the grave. Yesu naamam, Yesu naamam வாழ்கவே. Yesu naamam, Yesu naamam, Yesu naamam, Yesu naamam, Yesu naamam, Yesu naamam வாழ்கவே. Yesu naamam, Yesu naamam, Yesu naamam, Yesu naamam, Yesu naamam, Yesu naamam வாழ்கவே. Yesu naamam, Yesu naamam, Yesu naamam, Yesu naamam, Yesu naamam, Yesu naamam வாழ்கவே. Father, thank you for the one that you gave for us, O Lord. ஆண்டவரே, எங்களுக்காக குமாரனையே நீங்க எங்களுக்காக கொடுத்தீங்களே ஆண்டவரே. We have no words to praise you, O God. வார்த்தைகள் இல்ல அப்பா எங்க நன்றியை தெரிவிக்கிறதுக்கு அப்பா. We worship you, O Lord. You are the King of Kings. You are the Blessed One. Let's all bless the name of Jesus. We bless you, Lord Jesus. We bless you, King of Kings. We bless you, King of Glory, the risen one, the Lamb who was slain before the foundations of the world, the conqueror, the victorious one. We worship you, Lord, the one who gives us life, our confidence, our hope. We worship you, O God. You are our everything, O God. You are our good shepherd. You are our everything, O Lord. You are our creator, God. You are the Lord of life, O Lord. Our hearts are filled with joy, O Lord. Our mouth with praises for what you have done for us, O Lord. Hallelujah. Let's all sing this one last time. Yesu naamam, Yesu naamam, Yesu naamam, Yesu naamam, Yesu naamam, Yesu naamam வாழ்கவே. At the top of your voices, shout to him. Yesu naamam, Yesu naamam, Yesu naamam, Yesu naamam, Yesu naamam, Yesu naamam வாழ்கவே. Yesu naamam, Yesu naamam, Yesu naamam, Yesu naamam, Yesu naamam, Yesu naamam வாழ்கவே. Father, thank you for giving this opportunity for us to come together and worship you, O Lord. To come together on this day and sing praises to your name as we join with all the angels and the saints of God, O God. And we bow down before your throne and we say, blessed be the name of the Lord. Blessed be the one. Holy, holy, holy is the Lord God Almighty, who reigns forevermore, who sits on the throne. Hallelujah. We worship you, O Lord Father. Lord, even as we listen to your word, O God, we give this service completely into your mighty hands, O Lord. Holy Spirit, we pray that you would come and move in our midst, O Lord. Let your glory surround us, O God. ஆண்டவரே, ஜூமில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் ஆண்டவரே உம்மோட பிரசன்னத்தை அவங்க உணர செய்யுங்கப்பா. ஹalleluya.
ஆண்டவரே இந்த மீதியான வேலையை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. You take control of the rest of the service, O Lord. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். நன்றி. இன்னைக்கு ஈஸ்டர். ஸோ எல்லோரும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்போம். இட்ஸ் நாட் அ நார்மல் டே, ரைட்? இன்றைக்கி தான் நம்ம கிருபை பெற்ற தினம், பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்த தினம், ரட்சிப்பின் தினம். அப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி தினத்தை. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணாமல் இருக்க முடியாது, செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். தினம் தினம் அதை நம்ம நினச்சி செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நமக்கு தெரியும், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து ஸ்ப்ரிங்கில் நம்ம வந்துட்டுருக்குறோம். அதுக்கு முன்னாடி இங்கே 2 விதமான மரம் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம் நம்ம ஊரில். ஒரு மரத்தில் வந்து இலை உதிராது, இன்னொரு மரம் பார்த்திங்கன்னா இலை உதிர்ந்துருக்கும். 2 விதமான மரங்கள் நம்ம கனடாவில் நம்ம பார்த்துருப்போம் இந்த தேசத்தில். ஸோ இதை ஃபால் ஆகும்போது எல்லா இலையுமே உதிர்ந்துடும், ஸ்ப்ரிங் வந்தோடனே புது இலைகள்லாம் வரும். இந்த 2ஐயும் நீங்கள் ஒன்றிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த திக்காக இருக்கிற இலைகள் இருக்கும்போது உதிராத இலைகள் உள்ள மரம் இருக்குது பாருங்கள், அதனுடைய வளர்ச்சியும் பார்த்துக்கோங்க. 2 செடி எடுத்துக்கோங்களேன். இலை உதிராத ஒரு செடியும் இலை உதிர ஒரு செடியும் பக்கத்தில் வைங்க. 2க்கும் ஒரே மாதிரி தண்ணி ஊற்றுங்க. எது சீக்கிரம் வளரும் பார்த்தீங்கன்னா, அந்த இலை உதிர்ந்து புதுசாக தளிருக்கு பாருங்க, அந்த மரம் தான் சீக்கிரமாக வளரும். இது 6 மாதத்தில் வளர்கிற வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸோ இல்லைன்னா ஒரு 1/2 அடியோ தான் இருக்கும். எது இலை உதிராத செடிகள். இலை உதிர செடியில் பார்த்திங்கன்னா அதே 6 மாதத்தில் 2 அடி வளர்ந்துடும். அதே மாதிரி மரங்களும் அதே மாதிரி இலை உதிர்றது வந்து டக்கு டக்குன்னு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து பழசெல்லாம் போய் புதுசான ஒன்று பிறந்து அதோடைய வளர்ச்சி அபரிவிதமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே போல் தான் இன்றைய தினமும் நம்ம பழசெல்லாம் விட்டு புதிதாக பிறக்கிறது. அதாவது எபேசியர் 2:1 எப்படி எழுதியிருக்குது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமென். ஸோ இந்த தினம் எப்படி நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் இருந்தவங்க நம்ம மரித்து நம்மளை உயிர்ப்பிக்க வச்சுருக்கிறார். எப்படி இலை உதிர்ந்து ஒரு இலை ஸ்ப்ரிங்கில் எப்படி புதுசாக வளருதோ, எப்படி அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை ஒரு மரம் செடி கிடைக்குதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் கிடைக்கிறதுக்காக இன்றைய தினம் எப்படிப்பட்ட தினமாக இருக்குது, உயிர்ப்பித்த தினமாக இருக்குது. ஸோ அது அந்த எஃபெசியன் 2 அப்படி படிச்சுட்டு வாங்க, 4-9 வரைக்கும். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்தார். அப்போ தேவனோ என்னது, இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அவர் எப்படிப்பட்ட அன்பை, மிகுந்த அன்பினால். ஜான் 3:6 சொல்லியிருக்கலாம், அவர் வந்து தன் சொந்த குமாரனை எப்படி அவ்வளவா நேசித்தார். அந்த உலகத்தை நேசித்து நம்மளை கெட்டு போகாமல் இருக்கும்படியாக அவர் அனுப்பினார் சொல்லி பார்த்துருக்குறோம். அதே தான் தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்ம எப்படி இருந்திருக்கோம், அக்கிரமங்கள்னால மரித்தவர்கள், அக்கிரமங்களும் பாவங்கள்னால மரித்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அப்போ இன்றைய தினம் நம்ம கொண்டாடுற ஈஸ்டர், அவர் உயிர் தந்த தினம் சாதாரண உயிர் தந்தது கிடையாது. என்னுடைய அக்கிரமங்களையும் என்னுடைய பாவங்களையும் அவர் என்ன பண்ணுறாரு, அதுலேருந்து என்னை மறிக்க வச்சு புதுதாக அவரோடு சேர்ந்து உயிர் தெளிப்பித்தார். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட. அந்த கிருபை எப்படி வந்தது, அவர் உயிர் தெழுந்ததுனால நமக்கு இந்த கிருபையை பெற்றோம், அதனால் ரட்சிக்கவும் பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பு எப்படி அவருடைய கிருபையினால் வந்தது. கண்டினியூஸாக வடிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ஆமென். அவரோடே கூட எப்படி எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார். பாருங்கள், கிருபையினால் உனக்கு ரட்சிப்பையும் கொடுத்து அவர் உயிர் தெழுந்தது மட்டும் இல்லாமல் என்னையும் உயிர்த்தெழ வைத்து அவர் எப்படி உன்னதங்கள் அவரோட கூட உட்காரவும் செய்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு
என்ன மாதிரி தினம் பாருங்கள். அப்போ எவ்வளோத்துக்குள்ள ஒரு இந்த தினத்தை வந்து நம்ம அதை யோசித்து பார்க்கணும்னா, இன்றைக்கி பாவத்திலிருந்து வெளியில் வந்து, அக்கிரமங்கள்லேருந்து வெளியில் வந்து நான் உயிர்ப்பித்து அவரோட கூட நான் ரட்சிப்படைந்தது மட்டும் இல்லாமல் அவரோட கூட உட்காரவும் செய்யும். அந்த அளவுக்கு இந்த ரிசரக்ஷன் டே வந்து நமக்கு அந்த கடவுளோட உயிர்த்தெழுது அந்த அளவு மிகவும் மகிமையானது, மிகவும் உன்னதமானது. அதை நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியாது. நம்ம வந்து அதுக்கு தகுதியானவர்களே இல்லை. ஆனாலும் நமக்காக, எனக்காக, உங்களுக்காகவும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து என்ன ப்ராமிஸ்லாம் கொடுத்து வரான்னு பாருங்கள். அடுத்தது கீழே படிங்க, 8வது அதிகாரத்தை 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே எப்படி விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு அது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஆமென். இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை பார்த்துங்களா, ஃபுல்லாக பிளெஸிங்ஸ் தான் பார்த்துக்கிட்டே வரோம். இதில் இது எப்படி பொழுது, இந்த கிருபையினால் நான் ரசிக்கப்பட்டேன். அந்த கிருபை எப்படி, அவர் என்னை மரித்து, அவர் மரித்தது போல் நானும் மரித்து அவர் உயிர்த்தெழும்போது நான் அவரோடு சேர்ந்து புது உயிர்த்தெழுந்து அவர் கிருபையினால் நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த கிருபை எப்படி வச்சு, அவர் உயிர்த்தெழுந்தனால வந்த கிருபை, அதில் நான் ரட்சிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் நான் அவரோட உட்காரதுக்கும் என்னை அவரை அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்ததுனால இந்த விசுவாசத்தை கொண்டு நான் இந்த ரட்சிப்பை அடைகிறேன். அவர் எப்படி இறந்து உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற விசுவாசம் என்கிட்ட இருக்கு பாருங்க. அது மூலம் தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இன்றைக்கி உட்காந்துருக்கிறோம். அவர் எனக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசம் என்னை அவர் கொடுத்த கிருபையினால் ரட்சிப்புக்குள் என்னை வழிநடத்துகிறது. இது அவர் கொடுத்த ஈவு. அது யாருமே இது என்னால் தான் நடந்துச்சு பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளால் உண்டானதில்லை. நல்ல கவனிச்சுங்க. கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? மற்றவர்கள்லாம் சொல்லுவாங்க, இப்போ முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், இஸ்லாமிய மதமாகவும் இந்து மதம், வேறு எந்த மதமாக இருந்தாலும் நம்ம பண்ணுற நல்லதுக்கு நீ பலன் அடைகிற அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது எல்லா மதத்துலேயும். நீ பண்ணுற நல்லதுக்கு, நீ நல்லது செஞ்சால் உனக்கு நல்லது கிடைக்கும். நீ இவ்வளோ தூரம் பண்ணால் அதுக்கு தகுந்தபடி உனக்கு பலன் கிடைக்கும். நீ பண்ணுடைய ஒரு டிகிரிக்கு தகுந்த அளவு, ஒரு நன்மைக்கு தகுந்த டிகிரிக்கு தகுந்த அளவு உன்னுடைய பெனிஃபிட்டும் அமையும் அப்படின்னு தான் எல்லா மதத்திலும் சொல்லப்படுது. ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் மட்டும்தான் ஒரே ஒரு கடவுள், மெய்யான கடவுள் நமக்காக வந்து அதாவது சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்து கிருபை கொடுத்த அந்த கடவுள், அவர் இந்த கிறிஸ்தவத்தில் மாத்திரம்தான் போட்டிருக்கு. நீ உன்னுடைய கிரியையினால் உனக்கு எதுவும் உண்டாகலை, நான் பண்ணுற நல்லதுனால எனக்கு எந்த ஒரு கிருபையும் கிடைக்கல, எனக்காக கிறிஸ்து இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் பாருங்க. அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுற. அப்போ இந்த தினத்தில் நம்ம முழுமையாக கவனிக்கக்கூடியது, நான் ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறேன், நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறீங்கன்னா அவர் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த கிருபை நிமித்தமே நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்தை நிமித்தமே இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக உட்காந்துருக்கிறோம். அப்போ இந்த கிறிஸ்தவத்தை நம்ம மட்டும் அனுபவிச்ச பத்தாது, நம்ம எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல கவனிச்சுங்க. ஹீப்ரு 8 படிங்க. ஹீப்ரு 8:12 and 13. இதை கொஞ்சம் டீப்பாக அவர் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹீப்ரு 8:12 மறுபடியும் படிக்கிறேன். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. ஓகே, ஆமாம், நல்லா கவனிச்சுங்க. அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர். அது இனிமேல் நான் உன்னுடைய பாவங்களையும் உன்னுடைய அக்கிரமங்களையும் நீ நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ அன்பான கடவுள்னு பாருங்கள். அவர் தன்னுடைய சொந்த குமாரன் அனுப்பி ரத்தம் சிந்தி சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்து எப்படி ப்ராமிஸில் கொடுத்துட்டு, நான் உன்னுடைய பாவங்களை நான் அக்கிரமங்களை நினைக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் உன்னுடைய புதிய உடன்படிக்கையாக இருக்குது. திஸ் இஸ் அ நியூ கவர்னன்ட். ஏன்னா பழசுலாம் முந்தினவைகள் பழமையாக்கினார்கள், பழமையானதும் நாள்பட்டதுமாக இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபமாயிருக்கு. அப்போது அந்த பழைய விதமான அந்த லா எல்லாமே ஒதுக்கி வச்சிரு. எனக்காக நீ பலி கொடுத்தீங்க, மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் வருடம் பலி கொடுத்தீங்க, அந்த வழிகள்லாம் இனி தேவையில்லை. நானே என்னுடைய சொந்த குமாரன். போன வாரம் தான் பார்த்தோம் எப்படி ஜீசஸ் பேசுகிற மாதிரி அவரே என்ன பண்ண, பிதாவிட்ட சொல்கிறார், எனக்காக ஒரு சரீரத்தை நீ ஏற்படுத்தினீர், அதில் நான் உமக்காக உங்கள் சித்தத்தின்படி எப்படி உங்கள் பைபிள் எழுதப்பட்டிருக்கோ புத்தக சுருள் எழுதப்பட்டதை நிறைவேறும்படி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்.
இதெல்லாம் கடந்த 4 வாரமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை பற்றியே. பரிசுத்த ஆவியானவர் எப்படி என்ன பண்ணுறாரு, அவருடைய ரோல் என்ன, எதற்காக வந்தார், அவர் நமக்காக வருகிறார், நமக்காக நீ எதையும் பற்றி கவலைப்படாத, உனக்கு உதவி செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாரு. நமக்கு ஜபிக்க தெரியாது, ஆனாலும் அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் வாக்கு கடங்காமல் மூச்சு கடங்காமல் வாக்கு தத்துவ அவர் வந்து ஜபித்துட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ இதை பார்த்தோம். அப்புறம் அப்படி வரிசையாக பரிசுத்த ஆவியானவரை பற்றியே நம்ம பார்த்துட்டே வந்தோம். அப்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்தார்? இன்றைய தினம் தான் அது. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து நான் போகலைன்னா தேய்ச்சலாக வரமாட்டார், அதனால் நான் போகணும் அப்படின்னு சொல்கிறார். அவர் போனதுனால தான் பரிசுத்த ஆவியானவர் வர முடிஞ்சு. இந்த பரிசுத்த ஆவியானவர் இவரை மரித்திலிருந்து எழுப்பினதுனால தான் நமக்கும் இடைப்படுறாரு. அவர் எழுந்ததுனால தான் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்ம கிருபைக்குள்ளே வர்றோம். இப்போ சொல்கிறார் புதிய உடன்படிக்கைன்னு ஒன்று சொல்கிறாரு. அது என்ன புதிய உடன்படிக்கை? 1 கொரிந்தியர் 11 25 26 24 இருந்து படிங்க. 24 25 26 1 கொரிந்தியன் 11. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து லாஸ்ட் சப்பரில் ஜீசஸே சொல்கிற ஒரு வார்த்தைகள்னு சொல்கிறாரு. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்கு பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. எது? நான் நமக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் பாருங்க, அந்த சரீரத்தை அவர் சிலுவையில் அறையதுக்கு முன்னக்கூட்டியே நமக்கு சொல்கிறாருன்னு பாரு, இதை ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு இதை வந்து எடுத்துக்கோங்க. இது அடுத்து என்ன சொல்கிற? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போது அவரை நினைவு கூறுறதுக்காக அதை இந்த அப்பத்தை எடுத்து பிட்டு இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படி கன்னியூஸாக படிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இதில் 3 விஷயங்கள் நான் ரொம்ப சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இன்றைக்கி ஈஸ்டர் நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்தார், நமக்காக உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியான கொடுத்தார். கிருபையினால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம், நம்ம வந்து ரட்சிப்புள்ள உள்ள வந்தோம். இந்த கிருபை என்ன பண்ணி நம்ம பாவங்கள் எல்லாம் அநியாயங்கள் எல்லாம் மன்னிச்சது, பாவங்கள் அக்கிரமங்கள் இனி நான் நினைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த கிருபையும் இது எப்படி அவர் உயிர்த்தெழுந்ததுனால கிடைச்சது. அவர் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? 3 விஷயம் சொல்ல. என்ன நினைவு கூறுங்கள் முதல்ல. அப்புறம் என்ன சொல்ல? இந்த புதிய உடன்படிக்கையை நீங்கள் எடுத்துக்கோங்க. 3வது கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறணும். அப்படின்னு 3 விஷயத்தை நம்ம மறக்கவே கூடாது. எப்படி சொல்ல? இந்த அப்பத்தை எடுக்கும்போதெல்லாம் நம்ம வந்து அப்பம் எடுத்து, அதனால தான் கம்யூனியன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம். இந்த கம்யூனியன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து நம்ம மறுபடியும் பாண்டகனாக இருந்து நம்ம முழுக்க ஞானஸ்தானம் நம்ம எடுத்தவர்களாக இருந்தாலும், கர்த்தரை முழுமையாக விசுவாசிக்கிறவர்களாக இருந்து, கர்த்தரை நான் தான் கிறிஸ்தவன் என்று அறிக்கையாளர்களாக இருக்கும் பட்சத்தில் நான் கம்யூனியன் எடுக்காமல் இருக்கவே கூடாது. கம்யூனியன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். இந்த ஈஸ்டர் தினத்தில் நம்ம அதை யோசித்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா அதுதான் எல்லாமே. அவர் லாஸ்ட் சப்பரில் சொல்கிறாரு, என்ன நினைவு கூறுங்க, இந்த அப்பத்தை எடுக்கும்போது என்னுடைய சரீரம் உனக்கு ஞாபகம் வரணும். 2வது என்ன சொல்றது? நீ போஜனம் பண்ண பின் அந்தபடிய பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினால் ஆகிய புதிய அந்த கிரேப் ஜூஸ் என்ன சொல்கிறாரு, அந்த வைன் என்ன சொல்கிறாரு, இது என்னுடைய புதிய உடன்படிக்கையாக இருக்குது. இந்த இரத்தம் உங்களுக்காக நான் சிந்தின இரத்தம். இந்த சரீரம் உங்களுக்காக நான் இந்த பிக்கப்பட்ட சரீரம். இதை நான் எப்போது நினைவு கூறணுமா? அவர் திரும்பி வரும் அளவு நான் அதை அவர் மரணத்தை தெரிவிக்கிறாள் இருக்கணுமா? நான் அவரோட உயிர்த்தெழுந்ததை பற்றி நான் சந்தோஷப்படுறேன். அதே தினமா எப்படி மறிக்காமல் எப்படி உயிர்த்தெழ முடியும்? நம்ம உயிர்த்தெழுதலை நினைத்து இன்றைக்கி நம்ம எல்லோரும் சந்தோஷமாக அதை செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோன்னா, மறிக்காமல் உயிர்த்தெழுதல் எப்படி வந்துச்சு? அவர் மறித்ததுனால தானே உயிர்த்தெழுதார். எதற்காக மறித்தார் அப்படிங்கிற அவரே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் வருமளவு இதை நினைவு கூறுகளாக இருக்கணும். அப்போஸ்தலர் 2 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படின்னா 46 கூட எழுதப்பட்டிருக்கு, எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களால் சேர்ந்து தேவாலயத்திலையும் சரி அனுதினமும் சேர்ந்து கூடி ஜெபிச்சு வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு என்ன பண்ணாங்க? மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றார்கள். அதாவது அப்போஸ்தலர் தான் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக வீடுகளையும் சரி சர்ச்சஸ்லையும் சொல்லி ஒருமனப்பட்டவர்களாக இருந்து இந்த அப்பத்தை பிட்டு கடவுளை பற்றி நினைச்சு என்ன பண்ணாங்க? நினைவு கூர்ந்து அந்த புதிய உடன்படிக்கை அவங்க ப்ரொக்ளைம் பண்ணி அவர் வருமளவு நான் அதை நினைவு கூறுவேன் அப்படிங்கிறத அந்த ஆணித்தரமான அந்த செயல் அவங்க செஞ்சதுனால அவங்க மத்தியில் எவ்வளோ பெரிய தயவு, மக்கள் மத்தியில் தயவு பெற்றவர்களாக இருந்தார்கள். போன இடங்கள்லாம் அதிசயங்களும் அற்புதங்களும் கண்டார்கள். பாருங்கள், பீட்டர் வந்து சொல்கிறாரு, இந்த பாரு, நீங்கள் எல்லாரும்
தப்பு பண்ணிட்டீங்க, இந்த உங்களால் தான் இது பண்ணிச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாரும் உடனே மனம் திரும்புகிறாங்க. மனம் திரும்பி இந்த அப்போஸ்தலரை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், மனம் திரும்பி அப்படி 3000 பேர். ஆக்ட் 2 36 37 38 பார்த்தா தெரியும். அந்த யூதர்கள் எல்லாம் நிற்கும், நீங்கள் தான்ப்பா சிலுவையில் அரைஞ்சிங்க இயேசுவை, இந்த ஆண்டவரும் கிறிஸ்துவமாக இருக்கிற இந்த இதை நீங்கள் தானே பண்ணீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உடனே என்ன பண்ணாங்க, மனம் திரும்பி ரிப்பண்ட் ஆகி, எஸ் நாங்கள் தான் பண்ணோங்க திருந்தி அவங்க மன்னிப்பிடும்போது, அவங்க மனம் திரும்பும்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ரட்சிப்புக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. எத்தனை பேர்? 3000 பேர். 2:41 பார்த்து தெரியும், 3000 பேர் அப்படி திருந்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கம்யூனியன் எப்படி வருது, நம்மளை ஒருமைப்பட வைக்குது, அவரை நினைக்க சொல்லுது. அவர் எதற்கு அந்த ஈஸ்டரில் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஈஸ்டர் தினத்துடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். நான் எனக்காக உயிர்த்தெழுந்தார், என் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் கிருபையினால் நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த விசுவாசத்தின் மூலம், எந்த விசுவாசம், எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்தாரே அந்த விசுவாசம் என்று இருக்கிற வரைக்கும் நான் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த முடியும், ரட்சிப்புக்குள்ளே இருக்க முடியும், மற்றவர்களையும் ரட்சிப்புக்கு உள்ளாக நான் கொண்டு செல்ல முடியும். ஏன்னா என்னுடைய அக்கிரமங்களையும் என்னுடைய பாவங்களையும் அவர் மரித்தவராக இருந்த என்னை உயிர்ப்பித்தார். எப்படி அவர் உயிர்ப்பிக்கும் போதே என்னையும் உயிர்ப்பித்தார். சரி, இதெல்லாம் செஞ்சனால என்ன நடக்கும்? கடவுள் தான் சொல்கிறார். யோவான் 6:33 சொல்கிறாரு. அதாவது நான் யோவானில் எதை சொல்கிறார், நானே ஜீவ அப்பம் சொல்கிறாரு. ஜான் 6 பார்த்தீங்கன்னா நான் தான் ஜீவ அப்பம் அப்படிங்கிறாரு. அப்போது இந்த அப்பத்தை நீங்கள் எடுக்கும்போது அது ஜீசஸோட உடம்பு, இது அவருடைய அப்பம், இது எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட ஜீவன் இது. இந்த ஜீவனை நான் எடுத்துக்கிறேன். அப்போது என்ன சொல்கிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாள் எழுப்புவேன். ஜான் 6:54 சொல்லுது. எப்படி? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன். ஸோ அனதர் ப்ராமிஸ் மேலே ப்ராமிஸ் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். என்னுடைய தினம் ரிசீவிங் ப்ராமிஸ் தான் டோட்லி. அது இன்றைக்கி தினம் ஏன் நான் என்ன சொல்கிறேன், இது ஈஸ்டருக்காக நம்ம இதை நினச்சி நம்ம பண்ணும்போது, இதை ஈஸ்டருக்கு மட்டும் இல்லை, எவ்ரி டைம் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எவ்ரி வீக்காக இருக்கலாம், எவ்ரி டேயாக இருக்கலாம், எவ்ரி மந்தாக இருக்கலாம், நம்ம கூடி இதை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அவர் வரும் வரைக்கும் நினைக்கணும். என்ன சொல்கிறாரு, இதன் மூலம் உனக்கு நித்திய ஜீவன் உண்டுங்கிறாரு. உன்னை பாவத்திலேருந்து உன்னை மன்னிக்கிறேன், நீ செஞ்சதெல்லாம் இனி நான் நினைக்கவே மாட்டேன், ஆனால் அதே போல் உன்னை நித்திய ஜீவனை கொடுக்குறேன். எவ்வளோ ப்ராமிஸ் கொடுத்துட்டே வராரு பாருங்கள். அவர் நமக்காக இறந்து உயிர்த்தெழுந்து எவ்வளோ ப்ராமிஸ். இந்த கிருபையெல்லாம் எப்படிப்பட்டிருக்கு, எப்படி எடுக்கிறோம், அவர் கொடுத்த ஈவு, இட்ஸ் a gift of God. அப்படிப்பட்ட ஈவை நம்ம எப்படி ருசிப்படாக இருக்கணும், அதை நினைத்து நினைத்து நம்ம அவருக்காக எதாவது செய்யணுங்கிற எண்ணம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும்போது தான், ஏன்னா எனக்கு கிடைச்ச இந்த இன்பம், எனக்கு கிடைச்ச இந்த ஆசீர்வாதம் அவரை பற்றி அறியாதவர்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும்போது தான் நான் கிறிஸ்துவத்தில் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க முடியும். அந்த ரட்சிப்பை நான் ஆட்குள்ளவனாக இருக்க முடியும். இல்லாமல் எனக்கு மட்டும் போதும் அப்படின்னு இருந்தேன் அப்படின்னா, அது அப்புறம் எதுக்கு கர்த்தர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அவர் வரலன்னு வைங்க, கர்த்தர் இன்றைக்கி சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்து போகலை அப்படின்னா, இன்றைக்கி புறஜாதியாக இருந்த நம்மலாம் இன்றைக்கி கிறிஸ்துவை பற்றி அறிந்திருப்போமா? அறிந்திருக்கவே மாட்டோம். நமக்கு கிடைத்த மகா பெரிய கிருபை அது, மகா பெரிய ஈவு அது. அதை நம்ம எடுத்து பற்றி கொண்டது மட்டும் இல்லாமல் நமக்கு சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நம்ம அதை எடுத்துக்கொண்டு போய், கர்த்தர் எதனால் வந்தார், உலகத்தை வந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தால கிடைச்சா எவ்வளோ கிஃப்ட் பாருங்கள். இன்றைக்கி வரல கிஃப்டாக தான் பார்த்துட்டே வரோம். பாவங்கள் மன்னிக்கப்படுது, அநியாயங்களை மறந்துட்டேன், நீ புதுசாக உயிர்த்தெழுதுட்ட, கிருபை, ரட்சிக்கப்படுறீங்க. நீ அது மட்டுமா, நித்திய ஜீவனை தர்றேன். 55 என்ன பண்ணி, மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது. ஜான் 6:55-56 படிங்க. என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். See, whoever eats my flesh and drinks my blood remains in me and I in them அப்படிங்கிறார். அதாவது நான் அவனிலே நிலைத்திருக்கிறேன், என்னில் அவன் நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே. அப்போ இது எவ்வளோ பெரிய இது கிஃப்ட்னு பாருங்கள். இதை நம்ம நினச்சி நம்ம கம்யூனியன் எடுக்கும் பொழுது அப்பத்தையும் அந்த ஒயினையும் அவர் ரத்தமாகவும் ஜீவ அப்பமாகவும் எடுத்து நம்ம எடுக்கும்போது, அவர் என்கிட்ட இருக்கிறார், நான் அவர்கிட்ட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் வருது. அப்படி அவர் இதே பிறகு ஜான் 15:5 பார்த்தீங்கன்னா, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அடுத்த ப்ராமிஸ் எப்படி, நான் அவரிலும் அவர் என்னிலும் நிலைத்திருக்கிறதுனால வர பெனிஃபிட்டை பாருங்கள். அப்படி நிலைத்திருந்தா என்னவா, அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பானா. 15:7 பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒரே ப்ராமிஸ் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் கேட்குறீங்களோ, என் நாமத்து நிமித்தம் செய்யப்படும். அது எப்படி, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால்.
நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ எப்படி அது நிலைத்திருக்க முடியும்னு சொல்கிறாரு ஜான் 6:56 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். அப்போ வெரி சிம்பிள். அவருடைய மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் அவரோட நிலைத்திருக்க முடியும், அவர் என்னில் நிலைத்திருப்பார். அதுக்கு செய்யறதுக்கு ஒன்று நான் அவரை நினைவு கூறவனாக இருக்கணும், இந்த புதிய உடன்படிக்கையை நான் எடுத்துக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் அவர் வரும் வரும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக இருக்கணும். தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம போய் மற்றவர்களுக்கு தெரிவிக்கணும் இந்த மரணம் எதற்காக, அவர் வரும் வரைக்கும் கர்த்தர் மறுபடியும் வரும் அளவும் அவருடைய மரணத்தை நான் தெரியாதவர்கள் கொண்டு போய் சேர்க்கணும். எனக்காக இல்லை, உங்களுக்காகவும் தான் கர்த்தர் ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்டார், உங்களுக்காகவும் தான் அவர் உங்களுடைய பாவங்களுக்காக தான் மரித்தார், உங்களுடைய பாவங்களை சேர்த்து தான் அவர் மன்னிக்கிறார். நீங்கள் அவர் உயிர்த்தெழும்போது உனக்காகவும் சேர்ந்து உயிர் தெழுந்திருக்கிறார். அவரை நம்பி அவரை விசுவாசிங்க, இந்த கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படும், அது மூலம் உங்களுக்கு ரட்சிப்பு வரும். இந்த கிருபை விசுவாசனால தான் கிடைக்கும் போது இந்த கிஃப்டை நான் பெற்றது மட்டும் இல்லாமல் அனைவரும் பெறணும். அப்படின்னா இந்த தினத்தை நான் மறுபடியும் நம்மளுடைய எவ்ரிடே ஈஸ்டர் டேயாக இருக்கணும். இன்றைக்கி வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் ஈஸ்டர்னு சொல்லாமல் எவ்ரி சிங்கிள் டே, எவ்ரி சிங்கிள் மூமெண்ட் இது என்னுடைய ஈஸ்டர் டே. திஸ் இஸ் மை ஈஸ்டர் டே, this is my Easter day, resurrection day, resurrection day, resurrection day. எவ்ரி சிங்கிள் மினிட் நம்ம அதை யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஏன்னா நான் மரித்து உயிர்த்தவனாக இருக்கிறேனே, என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள்னாலும் பாவங்கள்னாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் தானே போட்டிருக்கு. அப்போ நான் மரித்தவனாக தான் இருந்திருக்கிறேன். நான் எல்லை உதிர்ந்த ஒரு மரம் எப்படி நிற்கணும் பாருங்கள், வெறும் கம்பும் குச்சியும் தான் இருக்கும். அப்படி இருந்த எனக்கு புது இலையை கொடுத்து என்னை வளர்ச்சி அடைய வச்சிருக்கிறார் இல்லை. அப்போது என்னையும் உங்களையும் அப்படி வளர்ச்சி அடைய வச்சிருக்கிறார். நான் உயிர்ப்பித்து புது உயிரை கொடுத்து புதுவிதமான உடன்படிக்கையை கொடுத்து, நீ பழைய உடன்படிக்கையை தூக்கி போடு, புது உடன்படிக்கை கொடுத்து அன்பு மாத்திரம் போதும், அன்போடு ஏறி நான் இன்றைக்கி என்னையும் நேசித்து அவரையும் நேசித்து என்னுடைய நெய்பரை நேசிக்க ஆரம்பிச்சேன்னு வைங்க. அப்போ என்ன எப்படி இருக்கும், அதே மாதிரி என்னுடைய நெய்பரை நினச்சிருந்தாருன்னு வைங்க, அவர் அடுத்த நெய்பரை வச்சுருந்தாருன்னு வைங்க, அந்த தெருவே ரசிக்கப்பட்டதாக இருக்கும். அந்த தெருவே ரசிக்கப்பட்டதாக இருந்தால் அந்த ஊரே ரசிப்பு உள்ளதாக இருக்கும். அந்த ஊரே ரசிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த நாடு, அந்த தேசம், அந்த உலகமே ரட்சிப்புக்குள்ள இருக்கும். அப்போது அவர் சொல்கிற ஒன்றே ஒன்று, நான் என் மேலே அன்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு கர்த்தர் மேலேயும் அன்பாக இருந்து என்னுடைய நெய்பர் மேலேயும் அன்பாக இருக்கும் பொழுது அவருடைய கோட்பாடை, அவருடைய கட்டளையை நான் நிறைவேறவனாக இருப்பேன். இந்த புதிய உடன்படிக்கை உள்ளே நான் செல்வேன். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு இதை கொண்டு போய் செல்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா கர்த்தர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார்ல, அவர் மரணத்தை நான் தெரிவித்து கொண்டே இருக்கணும். நானும் நீங்களும் அவர் மறுபடியும் வரும் வரை இந்த மரணத்தை தெரிவித்தவர்களாக இருந்து, இந்த கிருபையை பெற்றவர்களாக இருந்து, ரட்சிப்புக்குள்ளே இருந்து, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நம்ம அடைந்து கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கும்போது மட்டும்தான் இதை நினைவு கூற முடியும், இந்த உடன்படிக்கையை நினைக்க முடியும், அவர் வரும் அளவு செய்ய முடியும். இதை செய்யும்போது தான் இந்த ஹோலி கம்யூனியன் நம்மளோடு இருக்கும். இந்த கம்யூனியன் இஸ் நாட் ஒன்லி சிம்பிள் ஜஸ்ட் பிரெட்டையும் ஒயினையும் குடிக்கிறது இல்லை. இது எல்லாரும் அவங்கவுங்க வீட்டிலே பண்ணலாம். இப்போ இன்றைக்கி நம்ம இந்த ஜூமில் இருக்கிறவங்க சரி, நம்ம கொடுக்கப்பட்ட கம்யூனியன் இப்போ பாஸ்டர் ஆசிஸ் நம்ம கம்யூனியன் சர்வீஸை நடத்துவார். அதுக்கட்டில் நீங்கள் எல்லாருமே இதுக்கு தயாராக இருங்க. இந்த கம்யூனியன் ரொம்ப 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 முக்கியம். இப்போ இது இல்லாதவங்க வீட்டில் இந்த கப்ஸை கொடுக்க முடியாதவங்க சிலவங்க லைவில் இருந்தாலும் சரி, இப்போ ஒன்றும் இல்லை, வீட்டில் போங்க, சின்ன ப்ரெட் எடுத்துக்கோங்க, கிரேப் ஜூஸ் ஓப்பன் பண்ணாத கிரேப் ஜூஸ் இன்னும் எடுத்து வச்சுக்கோங்க வீட்டில், எங்களோடு சேர்ந்து நீங்களும் எடுங்க. அப்படி எடுக்க முடியலையா பரவாயில்ல, முடியட்டும், நைட்டோ சரி எப்போனாலும் சரி வீடோடு சேர்ந்து ஜபித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே கம்யூனியன் எடுக்கலாம். அதுதான் நீங்கள் ப்ரொக்ளைம் பண்ணுறீங்க. எனக்காக அவர் உயிர் தெழுந்தார்னா என்னுடைய பாவங்கள் மூலம் இந்த மரணங்கள் எல்லாம், இந்த மரணத்தில் இந்த பாவங்களும் சேர்ந்து மறிக்கப்பட்டதாக இருக்குது. நான் புதுசாக உயிர் தெழுவனாக மாறணும் அப்படின்னா இந்த உடன்படிக்கைக்குள்ளே நான் உள்ளே வரணும், இந்த கிருபையை பெற்றவனாக இருக்கணும். அதுக்காக எல்லோரும் தயாராக இருப்போம். பாஸ்டர் ஆசிஸ் ப்ளீஸ் கம். Difficult times, difficult days have come upon us, and as we are here trying to partake in the Holy Communion through the internet, through the virtual world, before we go into the institution of the Holy Communion, there's always this doubt that I always had in my life because of my
theological backing and as I was studying for my theology. And the doubt was always on why Jesus Christ rose up on the third day, not the fourth day, not the second day, but exactly on the third day. It's not pure coincidence, right? It's not simply just coincidence that it happens that way. But it seems, upon my theological journey, as I was reading more and more into it, it's not just coincidence, obviously, but has some serious theological implications with regards to how we have to orient our lives and how we have to look at the Easter, at this wonderful day that God has given to all of us. But just to summarize and just speak like 2 minutes of it, if we can articulate it well, and if you think back, if we can get back into our roots, on the third day, God makes dry land appear. So the verse in the Hebrew Bible says, from the earth, God makes land and seas to be separated. So there's something that is already there, which is the earth, and then something is coming new from it or refreshed from it. Similarly, on the third day, which is the sixth day of creation, we see that God created human beings. But even when it comes to creating human beings, the wordings that it's used in Genesis, the first chapter, the sixth day creation, it says, from the earth God created or brought life, or because we're all made from soil, he's already there, the sand is and the soil is already there, and he molds it and makes us human beings. Similarly, we have Abraham's test on when he's trying to sacrifice, and he has a 3-day test in Genesis 22. Israelites on Mount Sinai in the Exodus journey, it's there in Exodus 19, it's also 3 days. And then even Jesus Christ himself talks about Jonah being in the belly of the whale for 3 days as a metaphor for his resurrection. Hosea spoke on God's resurrection work for Israel on 3 days, on the third day that the resurrection of Israel would happen. But the 3-day timeline is very important and very prominent in the theological implications of Easter to all of us. We heard a wonderful message by our pastor, Shekhar, and he was talking about how much Easter plays a significant role in us as Christians and our Christian day-to-day life. Technically speaking, throughout, if we in the examples that I've given, if you have observed, the third day is when God creates something anew from out of something that is already existing. Or in other words, he refreshes it. Or you could say he resurrects something. Although if I start going deeper into this theological spiral, it'll be a huge sermon and I don't want to waste all of our times. But what I'm trying to come at is, here we are standing after 3 days, on the third day, the Sunday. Friday, Jesus Christ was crucified. He gave up his life for us. He sacrificed himself on the cross for us, for the sins that we have committed. And now that he are here, today is the third day and he's risen. Hallelujah. Finally, he's risen and we are so happy about it. But now, because he's risen, we are able to participate in the new covenant. So I repeat, the third day is when God creates something anew from that is something that is already there, or he refreshes something, or he resurrects something. The third day timeline matters in the biblical narrative because it is a special day on which God creates new life and activates his covenant with humanity as the new covenant, the second covenant. And so the third day is very important.
And just as Pastor Sekar has said, the Holy Communion also is very important for us to participate in this new covenant. Keeping this sermon, keeping the thought of the importance of Easter into our hearts, I would want all of us to kindly stand wherever we are, may it be in our houses, through the internet, wherever we are around the world. I would like all of us to stand and let's have a meaningful and a deep prayer with God. Let's pray. Almighty Heavenly Father, we cannot fathom the extent of your sacrifice on the cross. For it is your death, through your death, that we attained life. It is through your resurrection that we established this covenant. And it is through your resurrection today that we are able to stand here celebrating your resurrection. And we thank you, Father, for the sacrifice and for this blessing that you have given to our lives. We thank you, Father, for the salvation that you have provided to us. And we thank you, Father, for liberating us from this eternal condemnation in our life. We thank you, Father, for providing us with your grace. And we come to your feet yet once again this wonderful day that you have added to our lives. We thank you, Father, and we pray, Father, and we come to you seeking forgiveness for the sins that we have committed in the past, Father. We come to you seeking forgiveness for the sins that we have committed, that we commit knowingly or unknowingly. The sins that are there in our life, Father, they're too heavy sometimes to carry. They're too real to hide. They're too deep sometimes to undo. But forgive us, O Master. Forgive us anyway. For what our lips, forgive us, O Master, for what our lips tremble to name, for our hearts can no longer bear, and what has come before us for a consuming fire of judgment, Father. We please forgive us, Master. Please set us free from the past that we cannot change. Open to us a future in which we can be changed. And grant us your grace, Father, so that we could grow more and more and more in your likeness and image to the glory and honor of thy name, through Jesus Christ our Lord. Amen. Almighty God, our Heavenly Father, who is of this great mercy that you have promised to us, we thank you, Father, and we come to you. We say that, Father, our Heavenly Father, who of this great mercy has promised forgiveness of sins to all them that are with heavy repentance and true faith, turn to him, have mercy upon you, pardon and deliver you from all your sins, confirm and strengthen you in all your goodness, and bring you to everlasting life through Jesus Christ our Lord. Amen. Let's together say the Lord's Prayer. Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. Lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory, forever and ever. Amen. Our Lord Jesus Christ, in the night in which he was betrayed, took bread. And when he had given thanks, he broke it. And he gave it to his disciples, saying, "Take, eat. This is my body, which is given for you. Do this in the remembrance of me." And in the same manner after supper, he took the cup,
And when he had given thanks, he gave it to them, saying, "Drink ye all of it. This cup is a New Testament in my blood, which is shed for you, and for many for the remission of sins. Do this in the remembrance of me." May the body of our Lord Jesus Christ and his precious blood strengthen and preserve you into eternal life, give you strength, give you everlasting joy in the grace that he has showered upon all of us. And may your fellowship with the Lord multiply greatly. Amen. Let us pray. Let us conclude this wonderful Easter service. Let us submit ourselves, surrender ourselves, and give God, let us give ourselves to God so that he can again refresh us, reform us, and make us new this Easter yet once again. No matter how many times we keep falling, it's our brilliant and this wonderful love that God is sharing and showering upon us that we are here. And so let's look to him with a heart of submission. Let us pray. Almighty Father, we thank you. We thank you, Father, for every single thing that you have done in our lives. We thank you, Father, for this wonderful day that you have given to us, added in our lives, Father. This Easter, we thank you, Father, for the way that you have risen yourself from the dead for the sake of our sins and for us, Father. We thank you, Father, for the sacrifice that you have done on the cross, and we thank you, Father, for the way that you have kept us in your mind, Father. We thank you, Father, that we, no matter how small we are compared to you, we cannot fathom how small and minute we are, Father, but you still remember each and every one of us in your life, in our lives, Father. You are with each and every one of us in each step that we take in our life, and we thank you, Father, and we praise you, Master, for who you are and for your awesomeness. We thank you, Father, for the love, the mercy, and the grace that you're showering upon us. And today, Father, this Easter, we thank you, Father, for this church. We thank you, Father, for the message that has been shared to us. We thank you, Father, for all those who have heard the message, those who have partaken in the Holy Communion, all those who are on Zoom, and all the various ends of the world, Father. We thank you for them. We thank you for the congregation, and we thank you, Father, for their family. We thank you, Father, for the burden that you have given on the church members, the people of this church, Father, in the way they are ministering in various means for you and you alone, Master. We thank you. No matter how hard we try, we can't do nothing but thank you, Father. We cannot offer you something. We cannot do anything to you but to thank you, Father. And eternally we are grateful to you, Father, for who you are. We pray, Master, that you'd continue to be with us, Father, from now on in this new journey that we are trying to take. We pray, Father, that the fellowship that we had, this fellowship, the Holy Communion that we had with you, Father, we pray, Father, that you'll enable us to partake in your divine new covenant in a day-to-day basis, Father. Based on what you have spoken to us, Father, we pray, Father, that you'll enable us to partake in it and make it an everyday aspect of our life that we are being replenished, Father. We pray, Father, for all the various ministries around the world who are going through this struggling time, Father. We pray that you will always use each and every ministry for your fulfillment, Master. We pray, Father, that this Melchizedek Foundation, Father, we pray for that this wonderful foundation will always bring glory and honor to you and you alone, Master. We pray that the people in this foundation, the people in this ministry, Father, will always strive towards implementing your kingdom over here in this world, Father. As we try to reach new people through various means, through electronics, we pray, Master, that your glory and your grace will be carried forward, Father. And that you'll speak to the people who are hearing the sermons online, who are hearing the testimonies, and who are hearing the worship, Father.
We thank you for this meaningful day, and we pray that you'd continue to use this church mightily, continue to use this congregation mightily for your purpose and your purpose alone, Master. We especially pray, Father, for the congregants. We pray, Father, for their families. We, at an individual level, do not know what they need personally, Father, but you, being an almighty God, you know what they need, Father. You know what is their deepest, darkest desire and need of their life, Father. You know the places where they're struggling, and you know the places where they need your help and your divine intervention, Master. We pray that you'll be with them. We pray that you'll comfort them. We pray that you'll empower them, Father, this Easter. We pray, Father, not only today, in this journey that we have as Christians, we pray that you'll enable us to grow further in your discipleship, Master. We pray, Master, that each and every one of us will be handpicked by you, and that we will be used mightily for your purpose, Father. And whatever the family matters, the issues, the financial aspects, whatever the aspect it is that people are being burdened by, Father, we pray that you will lighten our burden that we have, Father. We pray, Master, that every one of the congregants, Father, will be blessed. And we pray, Father, that their families will be blessed, Father, for you. And we pray, Father, that you'll use all of us, Master, this ministry, in a wonderful way, that we will be a blessing to many, Father. We don't want any glory and honor to ourselves, Father, but the glory and honor of this ministry go to you and you alone, Master. Into your hands we commit each and every one on this world, Father. The people who are belonging to the saved community like us, and those who are still yet to know you, Father. We pray that this Easter, this new year, more and more people will gather into your kingdom. More of the people who are already in the kingdom will acknowledge and strengthen their faith, and more ministers will be able to minister for you in a better manner, Father. Into your hands we commit each and every one of us. May your will be done and your kingdom come. In Jesus' name we pray. Amen. Let's receive the benediction. May the grace of our Lord Jesus Christ, love of the Father, and the sweet communion of the Holy Ghost rest and abide with each and every one of us for now and forevermore. Amen. Thank you so much. The Vancouver Tamil Christian Fellowship wishes you a happy Easter. May God bless you and have a wonderful holiday.